ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 25 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பொண்ணு இங்கே வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்களா. அப்போ உடனே ஜெயா வந்து பொன்னியை திட்டுறாங்க. இங்கே நிற்காத வெளியில் போ அப்படின்னு. அப்போ பொன்னி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதுக்கு வெளியில் போகணும், நான் உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்னு. இதில் சுந்தரம் வர ஐயோ என்னைய போய் இப்படி சொல்லிட்டாலே அப்படி சொல்லிட்டு அவர் வேற ஒரு பக்கம் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ உடனே ஜெயா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இதுவரைக்கும் அவர் மேல யாராச்சும் ஒரு தப்பு சொல்ல முடியுமா? அவர் அந்த மாரி இந்த வீட்ல நடந்திருக்காரான்னோனே, சக்தி என்ன சொல்றாருன்னா, "ஏன் சொல்லல? நான் வந்து இந்த மாரி பணத்த எடுத்திருக்காருன்னு சொன்னப்போ, நீங்க யாருமே நம்பவே இல்லல்ல. அப்பவும் நான் என்ன சொல்ல வரேன்னே கேட்காம, என்ன வந்து மன்னிப்பு கேட்க வச்சீங்க. இப்போ பொன்னி ஏதோ சொல்ல வரா, அதுவும் என்னன்னு கேட்காம நீங்க இந்த மாரி பண்றீங்க." அப்படின்னோனே, இப்ப ஜெயா வந்து இப்ப பவானி என்ன சொல்றாங்கன்னா, "நீங்களும் என்னடா இப்படி இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா கிட்ட இவள வெளியில போ சொல்லுங்கங்கிறாங்க. அப்புறம் சக்தி கிட்ட வெளியில போ சொல்றாங்க. ஆனா யாருமே எதுவும் சொல்லல. இப்ப ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி நீயும் உங்க அம்மா மாரி தானே, உங்க அம்மா புத்தி தானே உனக்கும் இருக்கும். செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக அவ வந்து இந்த மாரி செத்து போன கோல தானே அவ. அவ பொண்ணு தானே நீ. நீயும் பொய்யும் புரட்டுமா தானே வளர்ந்து நிக்கிற அப்படின்னோனே, இப்ப பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எங்க அம்மாவ பத்தி எதுவும் பேசாதீங்க. அவர் பண்ணுன தப்பு தான் சொல்றாங்க. அப்படிதாண்டி நான் பேசுவேன் அப்படின்னோனே, பாவம் பொன்னி அழுதுட்டு மேல போயிடுறாங்க. இப்ப சக்தி பின்னாடியே போய் பொன்னிய சமாதானப்படுத்துறாரு. அப்போ பொன்னிக்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ சொன்னத நான் நம்புறேன். ஏன்னா அன்னைக்கு இந்த மாரி காசு எடுத்தப்போ என்னதான் மன்னிப்பு கேட்க வச்சாங்க. பவானி அக்காக்காண்டியும், ஷிவானிக்காண்டி தான் அன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்டேன். இப்போ நீ சொல்றதே இவங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா இது வந்து பவானி அக்காவோட வாழ்க்கை. அதனால நான் நம்புறேன். அப்படின்னு சொன்னோனே, இப்ப நான் என்ன பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்பவும் நீங்க சுயநலமா தானே இங்க வந்து நிக்கிறீங்க. உங்க அக்காக்காக தானே நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னோனே, இப்போ சக்தி கோவப்படுறாரு. அப்ப சக்தி என்ன சொல்றாருன்னா, நீ அப்படி நினைக்காத. நான் அந்த மாரினா ஒண்ணும் இது பண்ணல. இப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு எல்லாரும் சொன்னப்போ நீங்க எந்த ஆதாரத்த காட்டினாலும் பொன்னி இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நீங்க சொல்லலல்ல. இப்போ உங்க அக்காக்காக வந்து நிக்கிறீங்க அப்படிங்கிற மாரி பொன்னி பேசுறாங்க. அப்புறமா சக்தி கோவப்படுறாரு. பொன்னி வந்து நான் எதுவும் பேசுற நிலைமையில இல்ல. நீங்க போங்கன்னோனே, இப்ப சக்தி வந்துடுறாரு. இங்க வந்து சுந்தரம் பயங்கரமா ஆக்டிங் பண்றாரு. அப்புறமா அவர ரூம் கூட்டு போ சொல்றாங்க. அப்படியே படியிலேயே கீழ விழுற மாரி விழுந்துடுறாரு. அப்புறமா அவங்க ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிலைமையில மாடி வரைக்கும் கூட்டிட்டு போ வேண்டாம். இங்கேயே உட்கார வைன்னு சொல்லி அவங்க ரூம்லயே உட்கார வைக்கிறாங்க. வெளியில பவானி வரும்போது ரூம லாக் பண்ணிட்டு, ஃபேன்ல வந்து சாரிய கட்டிட்டு வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்றாரு. அப்புறமா கதவ உடைச்சுட்டு அவர போய் காப்பாத்துறாங்க. ஜெயா வேற கோவப்படுறாங்க. நாங்க என்னைக்காவது உங்கள ஒரு வார்த்தை பேசியிருப்போமா? இவ பேசினதுக்கு நீங்க இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாரி. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு தான் ப்ரொமோஷன். நாளைக்கு வந்து பவானியும் அவரும் வீட்ட விட்டு வெளியில போறேன்னு கிளம்புறாங்க. அப்ப வீட்ல எல்லாரும் பேசி உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்போ பார்த்து பொன்னி வராங்க. அப்போ உஷா என்ன சொல்றாங்கன்னா, இவ பேசிட்டு இவ பாட்டுக்கு மேல போய் உட்காந்துட்டான்னு. இப்ப ஜெயா வந்து பொன்னிய மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. பொன்னி என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.